சக்தி தான் நினைக்கிறேன். வாங்க சக்தி. ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். 7:30 மணினா கரெக்டா 7:30 மணிக்கு வந்துட்டீங்க. அதனால தான் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் பண்ணா இருக்கா. இதான் என் அண்ணன் கார்த்திக். ஹாய், ஏற்கனவே நம்ம வீட்ல பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆமா, உட்காருங்க, பேசிட்டு இருங்க, வரேன். காஃபி இல்ல, வரப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். சொல்லுங்க, ஏதோ கன்சல்ட் பண்ணுன்னு சொன்னீங்க. எல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி விஸ்வநாதன் மேட்டர் தான். உங்க கிளையண்ட்டுக்காக அவரோட லேண்டை வாங்கணும்னு சொன்னீங்கல்ல, என்னாச்சு? விலை அதிகமா சொல்றாரா? விலை அதிகம்லாம் பிரச்சனையே கிடையாது. நம்ம கிளைண்ட் எவ்வளோ வேணாலும் பணம் கொடுக்க தயாரா இருக்காரு. அந்த ஆள் என்னடனா சைட்டை தர மாட்டேங்கிறான். ஏன்? அந்த ஆள் ஏதோ ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் வச்சிருக்கானா. பொதுவாக இந்த மாதிரி மரக்கைண்ட கேஸ்லாம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கும். அந்த ஆள் என்ன சொல்றான்னா, அவர் ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்காக வச்சிருக்க சைட்டை எத்தனை லட்சம் கொடுத்தாலும் அவர் தரமாட்டாராம். ஏதோ கொள்கையாம். ஓஹோ, அப்போ பணத்தை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணி கேளுங்க. கேட்டு பார்த்துட்டா பணத்துக்கெல்லாம் அவர் மசிய மாட்டார். காட்டு பையெல்லாம் இருக்கான். அப்போ மிரட்டி பாருங்க. நல்லாவே மிரட்டி பார்த்துட்டேன். பொதுவாக நம்ம ஆளுங்களை பார்த்தா எல்லாருமே பயப்படுவாங்க. அவன் ஒரு கலண்ட கேஸாக இருக்கான், எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறான். சரி, இப்போ என்ன பண்ணலாம்? இது பாருங்க சக்தி, மிரட்டுறதெல்லாம் சில பேருங்க கிட்ட தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நிமிர்ந்து நிக்கிற ஆளுங்களை நம்ம வேற விதமா தான் ட்ரீட் பண்ணோம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. மிரட்டலுக்கு அந்த ஆளு பயப்படல இல்லையா? சோ அந்த ஆளோட ஐடியா என்னன்னு விசாரிங்க. என்னமோ ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொன்னீங்களே, அந்த மேட்ரு என்னன்னு பாருங்க. அதை பண்றதுக்கு உண்டான பேக்ரவுண்ட் அந்த ஆள்கிட்ட இருக்கா, அவ்வளவு பணம் கையில இருக்கா, இதெல்லாம் விசாரிங்க. பெரிய ப்ராஜெக்ட்னா அந்த ஆளு கண்டிப்பா ஃபைனான்ஸ் வெளியே தான் ஏற்பாடு பண்ணிருப்பாரு இல்லையா? ஆமா சுஜா, யூ ஆர் ரைட். ஃபைனான்ஸ் ஃபீல்ட்ல நாம பவர்ஃபுல்லா இருக்கோம் இல்லையா? ஆமா, அந்த ஆளுக்கு எவன் பணம் தரான்னு பாருங்க. தர விடாம இடைஞ்சல் பண்ணுங்க. நீங்க சொல்றப்ப கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அந்த ஆளு காசுக்கு கஷ்டப்படுவான். ட்ரீம் ப்ராஜெக்ட்டுக்கு பணம் புரட்ட முடியாம அந்த ஆளு கண்டிப்பா சைக்கலாஜிக்கலா அப்செட் ஆயிடுவான். சரியா காய் நகர்த்தி ஃபைனான்ஸை கட் பண்ணி இந்த வேலையில ஒழுங்கா பண்ணீங்கன்னா அந்த ப்ராஜெக்டை அந்த ஆளே டிராப் பண்ற மாதிரி பண்ணிடலாம். உங்க பேரே வெளியில வராது. ஓகே? யா, யூ ஆர் கிரேட். அந்த ஆளு பணம் கிடைக்காம ரொம்ப அப்செட் ஆயிருப்பாரு. அந்த சமயத்துல மெதுவா நீங்க உள்ள நுழையலாம். ஈஸியா டேக் ஓவர் பண்ணிடலாம். நீங்க நினைக்கிற விலையை விட கம்மியான விலைக்கு அந்த லேண்ட் உங்க கைக்கு வந்துடும். எப்படி? பின்னிட்டீங்க போங்க. இந்த ஐடியா எனக்கு தோணாம போச்சே. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் நம்ம கையில வரட்டும். நீங்க லீகல் அட்வைசர் மட்டும் இல்ல, இந்த டோட்டல் ப்ராஜெக்டை உங்க கையில ஒப்படைச்சிடுறேன். அது மட்டும் இல்ல, வர லாபத்துல உங்களுக்கு ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துட்றேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த அட்வைஸ்க்கான செக் அனுப்பிடுங்க. கண்டிப்பா. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, பாய். வேற எந்த ப்ராப்ளம்னாலும் வாங்க, சால்வ் பண்ணிடலாம். டெஃபினட்டா. சுஜாதா, என்ன இதெல்லாம்? முன்னாடி ஏதோ சிவில் கேஸ், டைவர்ஸ் கேஸ்னு பேசிக்கிட்டு இருந்த, இப்போ ஏதோ கிரிமினல் சொல்லலாம் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு இருக்க. நீ என்ன ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா? நீ என்ன பூட்டின ரூம்குள்ளேயே பேசிக்கிட்டு இருந்த? 10 அடி தள்ளி தானே உட்காந்துருந்தேன். ஏன் சுஜாதா, தேவையில்லாத ஐடியாஸ் எல்லாம் கொடுத்து அடுத்தவன் தொழிலை கெடுக்கிறதுக்கா லா படிச்ச? நான்சென்ஸ் மாதிரி பேசாத கார்த்திக். இதெல்லாம் பிசினஸ் டாக்டிக்ஸ். எல்லா தொழிலையும் இது உண்டு. இன்னைக்கு நிலைமையில முடிச்சிட்டு இருக்கிறவன் தான் பழைக்க முடியும். எந்த காலத்துல இருக்க நீ? இதுல தப்பு ஒண்ணும் இல்ல, எல்லாம் பிசினஸ்லயும் இருக்கிறதா. எந்த காலத்துலயும் மனுஷனா தான் இருக்கணும், புரியுதா? இத பாரு, இப்பெல்லாம் ப்ரொஃபஷன்லயும் சரி பிசினஸ்லயும் சரி போட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் தன்னை காப்பாத்திக்கணும்னு போராடிட்டு இருக்கான். அந்த போராட்டத்துல அடுத்தவனை அடிக்கணுங்கிற நிலைமை வந்தா முதல்ல அடிக்கிறவன் தான் புத்திசாலி. படிச்சவன் தானே நீ. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் தெரியாதா? வலிமை உள்ளதுதான் நிக்கும். அதை விட்டு தத்துவம் பேசுற புண்ணாக்கெல்லாம் ஓடி ஒளிய வேண்டிதான். நீ புத்திசாலியா இருக்கலாம், ஆனா உங்ககிட்ட மனுஷத்தன்மை இல்ல. ஒரு மனுஷனுக்கு படிப்பு இருக்குன்னா அது அவனுக்கு நல்ல புத்தியும் நல்ல மனசையும் தான் கொடுக்கணும். உன் படிப்பு உனக்கு திமிரையும் ஆணவத்தையும் தான் கொடுத்துருக்கு. உன்ன மாதிரி பழைய சிந்தனை உள்ளவங்க கிட்ட பேசுறத வேஸ்ட். ஆளு விடு.
என்ன அபி, ம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா லஞ்ச் கொண்டு வந்திருக்க? ஒன்றும் இல்லை, புளியோதரையும் சட்னியும். என்ன இன்னைக்கு ஆர்டினரியா இருக்கு? ஏதோ அவசரத்துக்கு அதை செஞ்சு கொண்டு வந்தேன். ஓகே. ஆமா, உஷா எங்க? உஷாவா? ஆ. கீழே ஏதோ புதுசா ஃபாஸ்ட் ஃபுட் ஓபன் பண்ணிருக்காங்களா, அங்க சாப்பிட போயிருக்கா. ஓகே, நீங்க சாப்பிட வரல? வரேன். கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். நீங்க ம். சாப்பிடுங்க. ஓகே. இங்க யாருமா அபி? நான் தான். நீங்க யாரு? ஓ நீதான் அபியா? ஏங்க இங்க எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் நீங்க தான் சொன்னாங்க, நிஜமா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. என் பேர் மூர்த்தி, இவன் பேர் கீர்த்தி. பேரெல்லாம் நல்லதா இருக்கு, ஆனா என் பேர் எப்படி தெரியும்? அந்த கோணவாயின் தான் சொன்னாமா. கோணவாயினா? அது யாரு? என்னம்மா ஒண்ணுக்குள்ள ஒண்ணு அவனை யாருன்னு கேக்குறீங்களே? ஹலோ, முதல்ல யாருன்னு சொல்லுங்க. அதாம்மா அந்த ராஜாராம. உங்க ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குதாமே, எங்க 2 பேருக்கு வேலை போட்டு கூட. ஓ, அது சரி. உங்களுக்கு என்ன வேலை தெரியும்? எந்த வேலையா இருந்தாலும் பண்ணுவோம். இப்படி பொதுவா சொன்னா எப்படி? குறிப்பா சொல்லுங்க. அதான் தெளிவா சொல்றோம்ல, எந்த வேலைனாலும் செய்வோம். ஆ, கார் ஓட்டுவீங்களா? அடடா, அது மட்டும்தான் தெரியாது. எனக்கு மொப்பட்டு ஓட்ட தெரியுங்க, ஆனா கீர் வண்டி தான் ஓட்ட தெரியாதுங்கம்மா. இத பாருங்க, எந்த வேலைனாலும் கொடுங்க, 2 நாள்ல கத்துக்கிட்டு செஞ்சிருவோம். அது எப்படிங்க? கொத்தனார் வேலை தெரிஞ்சா சைட்டுக்கு அனுப்பலாம், எதுவுமே தெரியலன்னா எப்படி? இந்த பாருமா, நாங்க ராஜாராமுடைய நெருங்கிய நண்பர்கள். அவருடைய சிபாரிசை நீ தூக்கி போட்டுற முடியுமா? அவர் அனுப்புனா என்ன? உங்களுக்கு பொருத்தமான வேலை இப்போ இங்க இருக்கணும் இல்லையா? அப்படி இல்லைனா கூட உங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு அதையாவது நீங்க தெளிவா சொல்லணும் இல்லையா? நம்ம பெருசா பேசுற, ஏதாவது டீசெண்டா வேலை போட்டு தர முடியாதா? சாரிங்க, இப்போ உங்களுக்கு ஏத்த மாதிரி எந்த வேலையும் இல்ல. வேலை வரும்போது சொல்லி அனுப்புறேன், ஓகேவா? டேய் வாடா, ராஜாராம் கிட்ட போய் சொல்லலாம். பாட்டு பாடவா? யார கேக்குறான் இவன்? பாட்டு பாடுறான்னா ஏதோ கேள்வி கேக்குற என்ன பாத்து நீ? புதுசா ஒரு பாட்டு ஹிட் ஆயிருக்கு சார். அந்த பாட்டுல இருந்து ஒரு பல்லவி பாருங்க, கேளுங்க. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா, நம்ம மேஸ்திரிக்கு பெரிய வீடு பிடிக்குமா. டேய் நிறுத்துடா டேய். ஒரு வீடும் இல்லாம நான் அவஸ்தைப்பட்டுக்கிறேன். சின்ன வீடு வேணுமா பெரிய வீடு வேணுமான்னு ஏலமா போடுற நீ? ஏண்டா பழைய பாட்டா ஒன்னு எடுத்து விடுறான்னா நீ? என்ன அதே பாட்டு தானே, நீங்க நீங்க ஒரு பாட்டு பாடுங்க, அப்புறம் நான் பாடுறேன். சரக்கு வச்சிருக்கிறேன் சார். ஐயோ, பழைய சரக்கு இதுல பாருங்க, அது போலீஸ் பிடிச்சிட்டு போறது நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அது இல்ல, பாட்டு பாட்டு பாட்டா பாடுங்க சார். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. ஐயோ சார், டயலாக் நல்லா இருக்கு, அப்புறம் பேசிக்கலாம். Dialogue-ஆ? ஏய் நீ பாடுற. சரி, சந்திரபாபு சார் பாட்டு பாடுறேன். பாடு பாடு. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. என்ன அபி, நீங்க என்ன சாப்பிட வரலையா? இது வரேன். விட்டாலே பம்பர அங்க என்ன ஒரே சத்தம்? புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கால ஒரு பையன், அவன் பாட்டு பாடிட்டு இருக்கா. இந்த தொல்காப்பியம் கிருஷ்ண சார் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்க. ஹாய். உஷா உஷா கீழே ஏதோ புதுசா ஃபாஸ்ட் ஃபுட் ஓபன் பண்ணிருக்காங்க, அங்க சாப்பிட போயிருக்கா. வெரைட்டியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களா? ம், நீங்க சாப்பிட்டீங்களா? யா பரவாயில்ல, நீங்க எங்க கூட ஜாயின் பண்ணலாம்ல. Come on. ஓகே ஜாயின் பண்ணலாம், பட் நீங்க என்ன சாப்பிட சொல்லி கம்பல் பண்ண நோ நோ, ஓகே கம். நாங்க சாப்பிடுறோம், நீங்க எங்களை வேடிக்கை பாருங்க, ஓகேயா? தட்ஸ் a good job. வாங்க. எனக்கு நல்ல பம்பர வேலை கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, பம்பர கண்ணாலே பாட்டு பலமா காதல் இருக்கு? சங்கதி சொன்னா. இல்லக்கா, சும்மா பாடிட்டு இருந்தேன். ஏன் நிறுத்திட்ட? பாடு, நல்லா இருக்கு. பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே, பம்பர கண்ணாலே காதல் சங்கதி சொன்னாலே, தங்கச்சிலை போல் வந்து மனதை தவிக்க விட்டாலே. நைஸ் நோ? கட்டான முத்தலகி காணாத கட்டழகி, தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி. கட்டான முத்தலகி காணாத கட்டழகி, தொட்டாலும் கை மணக்கும் சிங்காரி. நம்ம ஆபீஸ் தானே. டேய் கண்ணாடே, உனக்கு வேலை போச்சுடா. சார் வணக்கம் சார். நான் அப்பவே சொன்னேன் ஜெயம் பில்டர்ஸை பத்தி 4 வார்த்தையை புகழ்ந்து பாடுடான்னு, விட்டுட்டான் சார். வெரி குட். ஆபீஸ்ல வேலை வேலைன்னு செஞ்சுட்டு இருந்தா மாத்திரம் போதாது, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் வேணும் இல்லையா? கேரி ஆன். தேங்க் யூ சார். நீங்க எங்க திட்டுவீங்களோன்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டோம். நான் ஏமா திட்ட போறேன்? லஞ்ச் டைம் தானே, என்ஜாய் யுவர் செல்ஃப். சார், இவர் மிஸ்டர் முரளி. நம்ம உஷாவை உஷாவை ப்ரப்போஸ் பண்ணிருக்காரு, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. ஐ சி. ஐ எம் விஸ்வநாதன், இந்த கம்பெனியோட பாஸ். ஹலோ, ஐ எம் முரளி. நைஸ் மீட்டிங் யூ. மிஸ்டர் முரளி, நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் உஷாக்கு கல்யாணம் இன்னும் டிலே ஆயிட்டே இருக்கேன்னு.
உஷா நல்ல பொண்ணு, டோன்ட் மிஸ் ஹர். ம் ஓகே, கேரி ஆன். அபி, நாளைக்கு விருந்துக்கு என் வீட்டுக்கு கட்டாயம் வந்துருவில்ல? வரோம் சார். இல்ல ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி போன தர மாதிரி என்னை ஏமாத்திராத. இல்ல சார், கண்டிப்பா வரோம். தேங்க்யூ. யங் மேன், நீங்க கூட நாளைக்கு உஷாவை கூட்டி என் வீட்டுக்கு வரலாமே? வரலாம், எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. இட்ஸ் so nice of you. கேரி ஆன். மிஸ்ஸஸ் அபி, உங்கள் பாஸ் ரொம்ப ஈஸி கோயிங்காக இருக்காரு. நைஸ் காய். ஓகே, உட்காருங்க. உட்காந்து உட்காந்து நீங்களும் எங்க கூட கொஞ்சம் இது சாப்பிடலாம். இந்த புளியோதரை, தயிர் சாதம் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மென்டல் ப்ரிப்பரேஷன் வேணும். மிஸ்டர் முரளி, இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு வயிறு பசிச்சா பத்தாதா? தேர் யூ ஆர். மிஸ்டர் துல்ச கேட்டா இந்த தயிர் சாதம், புளியோதரை இதுக்கெல்லாம் பெரிய தேரி வச்சிருப்பார். அதுக்கு ஒரு சமூக காரணம், வரலாற்று காரணம்னு நல்லா அளந்து விடுவார். இல்ல சார்? ஓ, விக்கல் வந்துடுச்சா? மிஸ்டர் துல்ஸ், என்னாச்சு? இதுக்கெல்லாம் ஒரு சமூக காரணம் கிடையாதுங்க. பொறை ஏறிடுச்சு, அவ்வளோதான். இந்தாங்க நீங்கள் கேட்ட 40 ரூபா. வெரி குட் வெரி குட். கொஞ்சம் முன்னாடியே எதிர்பார்த்தேன். சின்ன தொகையை உடனே கொண்டாடுறதுக்கு 40,000 ரூபா பெரட்டுக்குள்ளே நாக்கு தள்ளிருச்சு. ராஜேந்திரா, பழம் பறிக்கணும்னா மரத்துக்கு தண்ணி ஊற்றி தான் ஆகணும். முதலீடு செய்யாமல் லாபம் சம்பாதிக்க முடியுமா? கவர்மெண்ட் வேலை கிடைச்சதும் 4 மாதத்தில் இந்த 40,000 அடைப்பட்டு போவாதா? அதை நம்பித்தான் அடிமாறு தோமாறு போட்டு இந்த காசை கொண்டாந்துருக்கோம். சட்டு புட்டுன்னு முடிச்சு விடுங்க. முடிச்சிடலாம். அப்போ எப்போ வேலைக்கு சேர்றது? சீக்கிரமே சேர்ற மாதிரி இருக்கும். அப்போது நாளைக்கே சேர்ந்துடலாமா சார்? ஆடை என்னப்பா நீ, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ரெடி பண்ண வேண்டாமா? உன் சர்டிஃபிகேட்டு, பயோடேட்டாலாம் வெரிஃபை பண்ண வேண்டாம்? எல்லாம் முடிஞ்ச உடனே ஆர்டர் வீடு தேடி வரும். எம்பிட்டு சம்பளம் கிடைக்குங்க? 10,000க்கு மேலே வரும். கரெக்டாக எவ்வளோ தொகை வரும்னு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லேயே தெளிவாக டைப் பண்ணி வரும். பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ரொம்ப நன்றிங்க. அப்போ நான் கிளம்பிட்டுங்களா? சந்தோஷமா வரேன் போயிட்டு சார். வாமாப்ல. அப்பாடா, நாம பட்ட கஷ்டமெல்லாம் இன்னையோட முடிச்சிடாமாப்ல. ஏதோ வந்த வேலை நல்லபடியாக முடிச்சு. வா போகலாம். சரி, தம்பி, பணம் கொடுத்துட்டீங்களா தம்பி? இப்போதாங்க கொடுத்துட்டு வரோம். நீங்கள்? நானும் என் பையனோட வேலை விஷயமா தான் வந்தேன். பணத்தை நம்பி கொடுக்கலாமா? ஐயா, இந்த மாதிரி காரியத்தில் நம்பிக்கை தாங்க முக்கியம். நம்பி கொடுங்க. வரட்டுங்களா? வாங்க. வாடாமாப்ல. அண்ணா, நீங்க வாங்க. ஹாய். ஹாய். என்ன ஞாபகம் இருக்கா? ஷுவர். நீங்க கார்த்திகோட சிஸ்டர் தானே? என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்திருக்கீங்க? கார்த்திகோட சொன்னாரா? உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பாக்குறதுக்கா? உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அப்படியா? சரி, வெளியில போய் பேசலாமா? சொல்லுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. எங்க வீட்டை பத்தி ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. எங்க வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, எல்லாரும் அவங்க உலகத்துல தனித்தனியா வாழ்றவங்க. அவங்களோட அந்த உலகத்துல வேற யாருக்கும் இடமே இல்ல. அம்மா, அப்பா, அக்கா எல்லாருமே அப்படிதான். ஒரு குடும்பத்துல இருக்க வேண்டிய சகஜத்தன்மை எங்க வீட்ல மிஸ்ஸிங். சொல்லுங்க. இதுல நானும் கார்த்திக்கும் மட்டும்தான் வேற டைப். கொஞ்சம் கொஞ்சம் ஆசைப்படுற டைப். அப்பா அம்மா நம்ம மேல அக்கறையா அன்பா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அக்கா சுஜாதா சகஜமா பேசி விளையாடணும்னு 2 பேருமே ஆசைப்படுறோம். ஆனா அதெல்லாம் நடக்காது. அப்பாவுக்கு தண்ணி தான் உலகம், அம்மாவுக்கு சமையல் ரூமும் அக்கம் பக்கத்து பிரச்சனையும் தான் பெருசு. சுஜாதா அக்காவோ வேற மாதிரி. அவளை பொறுத்த மட்டும் நானும் கார்த்தியும் பழைய டைப்.
சென்டிமெண்ட் பாக்குற பைத்தியங்கள்னு நினைக்கிற டைப். அதெல்லாம் சரி. ஆனா எதுக்கு உங்க ஃபேமிலியை பத்தி இவ்ளோ டீட்டெயிலா என்கிட்ட சொல்றீங்க? காரணமா தான் மேடம். எங்க அண்ணன் ரொம்ப நல்லவன். எங்க குடும்பம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒட்டுதல் இல்லாம இருக்கிறதுல அவனுக்கு ரொம்ப வருத்தம். எப்பவுமே ஒரு விதமா விட்டைத்தியா இருப்பான். சமீப காலமா அவனுக்கு உங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அவன் உங்களை ரொம்ப டீப்பா லவ் பண்றான். உங்ககிட்ட பேசி நீங்க ஏதோ சொல்லிட்டீங்க போல இருக்கு. அவன் ரொம்ப அப்செட் ஆயிட்டான். அவன் இவ்வளவு தூரம் அப்செட்டை நான் பார்த்ததே இல்லை. அவன் உங்க மேல வச்சிருக்கிற லவ் ரொம்ப சின்சியரானது, ரொம்ப டீப்பானது மேடம். இத பாருங்க, இத பத்தி அவர் என்கிட்ட பேசி நானும் அவர்கிட்ட எல்லாம் டீட்டெயிலா பேசிட்டேன். இதுக்கு மேல நாம பேசுறது. சாரிங்க, எங்க வீட்ல கார்த்திக் பத்தி அக்கறைப்படுறது நான் ஒருத்தி மட்டும்தான். எனக்கு அவன் வருத்தத்தை பார்த்து சங்கடமா இருக்கு. அதான் உங்ககிட்ட வந்து பேசலான்னு வந்தேன். இத பாருங்க, இப்ப எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இத பத்தி பேசுற மனநிலையோ இடமோ இது கிடையாது. நாம வேற ஒரு சமயம் இத பத்தி பேசலாமே. அப்படிங்களா? ம்.